தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த மாதமே உரிமை தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கப்பட்டிருந்தது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சார்பில் அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பிரதானமான இந்த தேர்தல் அறிக்கையானது செயல்பாட்டிற்கு கடந்த செப்டம்பர் மாதம் வந்திருந்த நிலையில் தற்போது வரை இந்த திட்டத்தின் மூலமாக 1,13,84,000 பேர் வரை இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருந்தனர். மேலும் இதில் விடுபட்ட தகுதியான மகளிர்களும் மேல்முறையீடு செய்யலாம் என்று அவர்களுக்கான அவகாசமானது வழங்கப்பட்ட நிலையில் அந்த அவகாசத்தில் சுமார் 11,85,000 பேர் இந்த மேல்முறையீடு செய்திருந்தனர். அவர்களுக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் அந்த மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியான மகளிர்களுக்கு இந்த மாதமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அந்த தொகையானது வரவு வைக்கப்படும் என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 1,06,50,000 பேர் பயனாளிகள் முதற்கட்டமாக பயனடைந்திருந்த நிலையில் அடுத்தபடியாக 7 லட்சம் பேருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகின்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் ஒரு தொடங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 1,13,00,000 பேர் வரை இந்த தொகையினை பெற்று வரக்கூடிய நிலையில் புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய அந்த 11,85,000 பேரில் தகுதியான மகளிர்களுக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது இந்த மாதம் அவர்களுக்கு வரவு வைக்கப்படும் என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. பாலவேல், நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.